அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ் உணர்வனுக்கு அல்ஹம்துலில்லா. நம்மளுடைய சேனல் நம்ம சூரா அபஸாவுடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்ருக்கோம். 10 வசனங்கள் மஷாலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت عنه تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. அல்ஹம்துலில்லா. சூரா அபஸாவுடைய 11வது வசனம். கல்லா இன்னஹா தذ்கிரஹ். கல்லா இன்னஹா தذ்கிரஹ். கெல்லா லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். கூடவே மத் இடம் பெற்றிருக்கு. ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஹம்சா. ஸோ இது மதுல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இன்னஹா நோன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். ஹாவில் அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தذ்கிரஹ் தாஃபத்ஹா ஜால் சுக்கூன். இந்த ஜால் எப்படி உச்சரிக்கணும்? உங்களுடைய மேற்பல் வரிசையுடைய கீழ் ஓரங்களில் உங்களுடைய நுனிநாக்கு உரசி சொல்லணும். தذ்கிரஹ். ரா ஃபத்ஹா பிச்சு வந்திருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா மாற்றி ஓதணும். சூரா அபஸாவுடைய 12வது வசனம். ஃபமன் ஷாஅ ذكره. ஃபா ஃபத்ஹா மீம் ஃபத்ஹா. ஃபமா நூன் சுக்கூன் பெற்று அதுக்கு அடுத்து இருக்கிற இடத்துல ஷீன் வந்திருக்கு. நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். இஃபாவுடைய சட்டம். ஷால மத்தா இருக்குது. ஸோ மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இருக்கக்கூடிய ஹம்சா மதுல் முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ذكره. ரா ஃபத்ஹா பிச்சு இருக்குது, வல்லினப்படுத்தி ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஹா தும்மா பிச்சு வந்திருக்கு. ஸோ நம்ம ஹா சுக்கூனா ஓதுவோம். 2 வசனங்களுமே ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா இன்னஹா தذ்கிரஹ் ஃபமன் ஷாஅ ذكره. அல்ஹம்துலில்லா. அடுத்த 2 வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.